இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி இடத்தெல்லாம் காலி பண்றாங்கன்னா வர்த்தக நிலையம், அதுக்கப்புறம் வந்து முக்கியமா இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் இவ்வளவு ஒர்க் பண்ற அணு விஞ்ஞானிகள் எல்லாம் நிறைய கொல்லப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய நியூஸ்ல பார்க்கலாம். சோ இது எல்லாமே நடந்துட்டு போயிட்டே இருக்க சமயத்துல ஒரு விஷயம், இவ்வளவு வாங்கினாங்கல்ல ஈரான்ஸ், பயங்கரமா வந்து இஸ்ரேலோட அட்டாக்கை ஃபேஸ் பண்ணாங்க. சோ ஒன்ஸ் ஈரான் அதை சுதாரிச்ச பிறகு இஸ்ரேலுக்கு ஒரு பயங்கரமான அட்டாக் கொடுத்திருக்காங்க. எஸ், அந்த அட்டாக் வந்து ஸ்ட்ரெயிட்டாங்க. பொதுவாகவே ஒரு வார்னா மெயின் மோட்டிவ் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் பெருசா தாக்க கூடாது அப்படின்றதுதான் எழுதப்படாத ஒரு விதி. பட் ஈரானுக்கு வந்து ஈவி இறக்கமே இல்லாம எடுத்த உடனே இஸ்ரேலோட சவர்கா ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சவுத் எக்ஸ்ட்ரீம்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. எஸ், ஒரு பவர்ஃபுல் மிசைலும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த இடம் எந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம்னா கிட்டத்தட்ட 1000+ பெட்ஸ் அட் அ டைம்ல பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் 10 lakh+ பீப்புள்ஸ் அங்க வந்து பயன் பெற்றிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய சொபிஸ்டிகேட்டட் சவுத்தையே கவர் பண்ற, இஸ்ரேலோட சவுத்தையே கவர் பண்ணி மக்களோட பாதுகாப்புக்காக இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து காலி பண்ணல. அந்த இடத்துல மிசைல் அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல மக்களும் பேஷண்ட்ஸும் கரும்புகையில அங்க இங்க ஓடுறத நிறைய வீடியோல எக்ஸ்தலத்துல பார்க்க முடியுது. இப்படி ஒரு வார் தேவையா?